ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பொதுவாக கேஸ் ஸ்டவ் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நமக்கு ஒரு சமைக்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ எங்ககிட்ட இருக்கிற மாடல் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பர்னர், அந்த ஸ்டீலில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நார்மலாக நீங்கள் வாஷிங் லிக்விட் எதனா யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லிக்விட் எதனா ஃபர்ஸ்ட் ஃபோம் கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமனை கட் பண்ணிக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும் லெமனு. நீங்கள் இந்த மாதிரி லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னா, இது மட்டும் இல்லை, நம்ம பூஜை சாமான் விளக்கும்போது, ரொம்ப கரிஞ்ச பாத்திரம் விளக்கும்போது எல்லாத்துக்குமே லெமன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயின்ஸ்லாம் போய் ரொம்ப அழகாக புதுசாக இருக்கிற பாத்திரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷிங் லிக்விட் நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு நுரை நல்லா வர்றது தெரியுது. இப்போ பாருங்கள், அழுக்கு எவ்வளோ நல்லா போகுது அப்படின்ட்டு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலே உங்கள் கேஸ் ஸ்டவ் ரொம்பவே ஷைனிங்காக பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நல்லா ஸ்டெயின்ஸ் இருக்க இடம்லாம் சுரண்டிக்கோங்க. சுரண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிங்க, வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளாஸ் டாப் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 15-20 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஈஸியும் கூட நம்ம பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் அந்த வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணல அப்படின்னா, நார்மல் நீங்கள் பாத்திரம் துலக்கிற சோப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்க ஸ்டெயின்ஸ்க்கு இந்த மாதிரி இரும்பு நார் வச்சு நீங்கள் தேய்க்கலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது ஹார்டாக இருக்க ஸ்டெயின்ஸ்லாம் வந்துடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட அடுப்புக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்டெயின்ஸ், அழுக்கு எல்லாம் வந்ததெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. இப்போ தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் பர்னர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த 20 இயர்ஸ் ஆச்சு அப்படின்றதுனால அந்த ஸ்டீல் பிளேட், அந்த பர்னர் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching friends. Meet you on the next video. Take care. Bye bye.